கடவுளே, லட்சக்கணக்கான நகைங்க உள்ள கவர் எங்க போச்சுன்னு தெரியலையே. அது சரி, நகை வச்ச கவர்ல யாரு ஊறுகாய் வச்சிருப்பா? ஐயோ, நம்ம கவர் எங்க இருக்குன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? மகாலட்சுமி, எங்க போடாய் மகாலட்சுமி? மகாலட்சுமி வந்துருமா? மகாலட்சுமி, ஐயோ, என் கவரை காணாமே, நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்து வீட்டு மாலத்தி மாதிரி தெரியுது. ஐயோ, நம்ம கவர் எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க போச்சுன்னு தெரியலையே. பக்கத்துல ஏதோ பேக வச்சுக்கிட்டு என்ன தேடிட்டு இருக்கா? ஐயோ, சித்ரா தேவி பார்த்துட்டாளே. அப்புறம் தேடிக்கலாம். நம்ம வீட்டு ஊருக்கா மாலதி கையில எப்படி வந்துச்சு? என்ன பார்த்ததும் அவ எதுக்காக அப்படி ஓடுனா? ஐயோ கடவுளே, என் நகையெல்லாம் போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? யாருகிட்ட சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பேக் அங்கதான் போட்டேன். எப்படி ஊறுகாய் மறைச்சு? நான் என்ன பண்றது? ஐயோ, பணம், நகை, ₹1,00,000 நகை. ஐயோ, எங்க போச்சோ தெரியல. மாலதி, என்னாச்சு? உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டியா? என்னது? அன்னைக்கு நம்ம வீட்ல இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துச்சுல்ல, அப்போ வீட்ல இருந்த நகையெல்லாம் எடுத்து ஒரு கவர்ல கட்டி சித்ரா தேவி தோட்டத்துல போட்டுட்டேங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த நகையோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்சிட்டேங்க. எங்க இப்போ என்னங்க பண்றது? பேசாம போலீஸ்ல சொல்லிட வேண்டியதுதான். போலீஸ் வந்து சக்கரவர்த்தியோட சமையல் கட்டு, தோட்டம் எல்லாத்தையும் தேடுவாங்க. அப்பதான் நம்ம நகை வெளியில வரும். அம்மா வச்சிருந்த நகையெல்லாம் மாலதி ஆண்டியோடதா?